கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, தேவ கிருபையை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய தினமும் தேவ இரக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 33:19 எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று மோசேயிடம் தேவன் சொன்ன வார்த்தையை நாம் வேதத்தின் அடிப்படையில் யார் தேவனுடைய இரக்கத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். இரக்கம் என்கிற வார்த்தை வேதத்தில் மொழிபெயர்ப்புக்கு ஏற்றபடி 300 400 வரை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் சோதோம் என்கிற பட்டணத்தை அழிக்க 2 தூதர்கள் வருகிறார்கள். சோதோம் பட்டணத்து மக்கள் இருவருக்கும் பொல்லாப்பு அக்கிரமம் செய்ய முற்பட்ட போது அந்த 2 தூதர்களும் அவர்களுக்கு குருட்டாட்டம் வர பண்ணினதும் அல்லாமல் அந்த ஸ்தலத்தை அழிக்க கர்த்தர் அவர்களை அனுப்பினார் என்று லோத்திடம் அறிவித்து லோத்தின் குமாரர் குமாரத்திகள் மற்றும் மருமகன் மற்றும் பட்டணத்தில் லோத்துக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு போக சொல்லுகிறார்கள். அப்பொழுது லோத்து குடும்பத்தாரிடம் இதை சொன்ன போது அவர்களுக்கு லோத்து பரியாசம் பண்ணுகிறது போல் காணப்பட்டது. லோத்து தாமதம் பண்ணுகிறதை அறிந்த தூதர்கள் பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போ என்று அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆபத்தை கண்டு அவசரப்பட வேண்டிய லோத் அசதியாய் இருக்கிறான். தேவன் அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே தூதர்கள் மூலம் மீண்டும் மீண்டும் துரிதப்படுத்தி லோத்தை தப்புவிக்க தேவன் விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் கூட அநேகர் ஆபத்திலும் வரக்கூடிய அழிவிலிருந்தும் பாதுகாக்கப்பட ரட்சிக்கப்பட தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாரும் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் இந்த கடைசி காலத்தில் ஆத்துமா ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆதியாகமம் 19:22 அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போதே தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையையும் மனைவியின் கையையும் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவர்களை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே இன்று அநேகர் என்னை தேவனே வந்து தப்புவிக்கட்டும், என் பிரச்சனைகளை அவராகவே வந்து சரி செய்யட்டும் என்று சொல்லி வீம்பு பேசிக்கொண்டு அவருடைய இரக்கத்தை லோத்தின் மருமக்களைப் போல பரியாசம் பண்ணிக்கொண்டு அநேகர் காணப்படுகிறார்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர்களை வெளியே விட்ட பின்பு ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லும்போது கூட லோத் உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே என்று சொல்லி மலைக்கு ஓடி போக முடியாது, கிட்ட இருக்கிற சின்ன ஊருக்கு போகிறேன் என்ற போது கூட தூதர்கள் கோபம் கொள்ளாமல் லோத் கேட்டுக்கொண்ட ஊரை கவிழ்த்து போடாமல் அந்த விஷயத்திலும் லோத்துக்கு அனுக்கிரகம் பண்ணினார்கள். தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவன் லோத்துக்கு பாராட்டின இரக்கம். இது எவ்வளவு பெரியது! ஒருவேளை அவன் தாமதிக்கிறான் என்று சொல்லி சோதோம் பட்டணத்தை அந்த தூதர்கள் அழித்திருந்தால் லோத்தின் முழு குடும்பமும் மரித்து போயிருக்கும். ஆம், லோத்தும் கூட தேவ இரக்கத்தை சற்று அற்பமாக எண்ணினதால் மனைவியை இழக்க நேரிட்டது. பிரியமானவர்களே, தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதற்காக அவருடைய இரக்கத்தை அற்பமாக எண்ணி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தோமானால் நாமும் சிலவற்றை இழக்க நேரிடும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13 நியாய தீர்ப்புக்கு முன் இரக்கம் மேன்மை பாராட்டும் என்கிற வார்த்தையின்படி அவருடைய மேன்மையான இரக்கத்தை நம்முடைய வாழ்வில் சரியாக பயன்படுத்தி கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.